வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு அக்பர், பீர்பல் கதைகள தான் பார்க்க போறோம். இது மத்த கதைகள் மாரி நகைச்சுவையா இல்லாம, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்க மத்த கதைகளுடைய பிளேலிஸ்ட்ட குடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அத பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அக்பருக்கும், பீர்பாலுக்கும் எப்பயும் சண்டை வரதான் செய்யும். அக்பர் வந்து ஒரு விஷயத்த வேற விதமா யோசிப்பாரு. பீர்பால் அவர் யோசிக்கிறது தப்புன்னு சொல்லி புரிய வைப்பாரு. அப்படி ஒவ்வொரு நேரம் வந்து அக்பர் அதை ஏத்துக்குவாரு. ஆனா, ஒவ்வொரு நேரம் அக்பர் வந்து பீர்பால திட்டி, "என் மூஞ்சிலே முழிக்காத" அப்படின்னு அனுப்பிடுவாரு. இது சகஜமா நடக்கிறது தான். அன்னைக்கும் அப்படிதான் அது நடந்துச்சு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அக்பர் கோச்சுக்கிட்டு பீர்பால, "என் முகத்திலேயே முழிக்காத, தயவு செஞ்சு இந்த நாட்டை விட்டே போயிடு" அப்படின்னு சொல்லிட்டாராம். இதனால கோவம் அடைஞ்ச பீர்பாலும், "சரி மன்னா, அப்படியே ஆகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாட்ட விட்டுட்டு வெளியில வந்தாராம். பீர்பால் தன்னுடைய பணியாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட அந்த நாட்ட விட்டு வெளில வந்துட்டாராம். கையில அவர்ட்ட கொஞ்சம் பணம் இருக்கும். அந்த பணத்த வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படிதான் அந்த பக்கத்து நாட்டுல ஒரு சந்தைக்கு போனாங்களாம். அப்ப அங்க ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு, "நான் 4 உபதேசம் சொல்லுவேன். ஒரு உபதேசத்துக்கு ரூ. 1000 குடுக்கணும். மொத்தம் 4 உபதேசத்துக்கு ரூ. 4000 குடுக்கணும்" அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் நெறைய பேர் வந்து கேட்டுட்டு போனாங்களாம். பீர்பாலுக்கு அப்படி என்னடா அந்த உபதேசம்? அது என்னன்னு தான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு பணம் போயிட்டு வருதுன்ட்டு போய் உட்கார்ந்தாராம். முதல்ல ஒரு ரூ. 1000 குடுத்தாராம். ஒரு உபதேசம் சொன்னாராம். என்னன்னா, சிறியது பெருசானாலும், பெரியது சிறுசானாலும், அத சிறுசா நினைக்காத அப்படின்னு சொன்னாராம். பீர்பால், சரி இன்னும் என்ன இன்னொரு உபதேசம்? அதையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். ரூ. 1000 அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு அந்த ரூ. 1000 குடுத்தாராம். இப்ப அவர் என்ன சொன்னாராம், யார்கிட்டயாவது குற்றம் கண்டுபிடிச்சினா, அத வெளிப்படுத்தாத அப்படின்னு சொன்னாராம். சரி, 3வது உபதேசம் அப்படின்னு பீர்பால் கேட்டாராம். திருப்பி அவர் ரூ. 1000 அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு அந்த ரூ. 1000 குடுத்தாராம் பீர்பால். அவரு 3வதா என்ன உபதேசம் சொன்னாருன்னா, விருந்துக்கு யாராவது உன்ன கூப்பிட்டாங்கன்னா, அத தவிர்க்கக் கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு அந்த விருந்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சரி, கடைசியா ஒரே ஒரு உபதேசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் அவருக்கு ரூ. 1000 அவராவே குடுத்துட்டு, 4வது உபதேசத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். 4வது உபதேசம் என்னன்னா, யார்கிட்டயும் ஊழியம் செய்யக்கூடாது. அதுதான் அவர் சொன்னதாம். சரின்ட்டு கேட்டுட்டு பீர்பாலும் அந்த சந்தையிலேருந்து வெளில வந்துட்டாராம். நாட்கள் போக போக இப்ப பீர்பாலுக்கு வேலை இல்ல. அதனால கையில வச்சிருந்த பணம், அதாவது சேமிப்பு எல்லாமே கரைய ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய பணியாட்கள் எல்லாமே அவர விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து அவர் சொன்ன உபதேசத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். சிறியது பெரிதானாலும், பெரியது சிறிதானாலும், அத வந்து நம்ப சிறியதா நினைக்கக்கூடாது. அதுதான். இப்ப பீர்பால் வந்துட்டு சுத்தமா யாருமே இல்லாம, கையில காசும் இல்லாம, ஏழையுடைய ஏழை அவரு ஒருத்தர் வந்து இருந்தாராம். அவருடைய நிழல்ல வாழ்ந்துட்டு இருந்தாராம். இப்படி பீர்பால் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அவர் வந்து ஒரு மாட்டு தொழுவத்துல ஓரமா படுத்து தூங்கிட்டு இருந்தாராம். அந்த பக்கம் அந்த நாட்டுடைய அரசர் வந்தாராம். வந்த அரசர் நகர்வலம் வந்திருக்காரு. அப்ப இந்த பீர்பால பார்த்திருக்காரு. பீர்பால பார்த்த உடனே அரசருக்கு, இவர நம்ம எங்கேயோ பார்த்திருக்கிறோமே அப்படின்னு தோணுச்சாம். அப்புறம் தான் நல்லா யோசிச்சு பார்த்தாராம். இது அக்பருடைய அமைச்சர் பீர்பால் ஆச்சே. இவரு நம்ம நாட்டுல என்ன பண்றாரு? அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம். இவரு நம்ம நெறைய தடவ பார்த்திருக்கோமே அப்படின்னு நினைச்சுட்டு அவர்கிட்ட போய் வணக்கம் சொன்னாராம். ஆனா பீர்பாலுக்கு அந்த அரசர தெரியலையாம். அவரும் பதிலுக்கு வணக்கம் சொன்னாராம். "நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா?" அப்படின்னு கேட்டாராம். பீர்பால், நீங்க இந்த நாட்டுடைய மன்னன்" அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மன்னனுக்கு புரிஞ்சு போச்சாம், இவருக்கு நம்மள அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க என்னுடைய அமைச்சரவையில அமைச்சரா இருக்க விரும்புறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம்.
பீர்பாலுக்கு இப்ப வேலை எதுவுமே இல்ல. அதனால சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம். இனிமே பீர்பால் வந்து அமைச்சரா அந்த அரசவையில வேலை செய்ய போறாரு. அதான் சிறியது பெரிதானாலும், பெரியது சிறிதானாலும் அத நம்ம சிறுசா நினைக்கக்கூடாது. இப்படிதான் அந்த பக்கத்து நாட்டு மன்னர்கிட்ட பீர்பால் அமைச்சரா சேர்ந்து வேலை செஞ்சாராம். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அலுவலகம் விஷயமா அந்தப்புறத்து பக்கம் பீர்பால் போற மாதிரி ஆயிடுச்சாம். அப்படி அவரு அந்தப்புறத்து பக்கம் போகும்போது அங்க ஒரு காவலாளியும் பணிப்பெண்ணும் மதுவை குடிச்சிட்டு என்ன பண்றோம்னு தெரியாம ஆடையின்றி இருந்தாங்களாம். இத பார்த்த பீர்பால் அவர் போத்திருந்த சால்வைய அவங்களுக்கு போத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டாராம். முதல்ல அந்த காவலாளி தான் கண் முழிச்சாராம். கண் முழிச்சுட்டு என்ன பண்ணாராம், வெட்கக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு தான் செயல நினைச்சு அவமானப்பட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாராம். அடுத்தது அந்த பணிப்பெண். அவங்க வந்து பீர்பால் சால்வைய பார்த்துட்டு, "ஐயய்யோ! நம்ம பண்ண தப்ப பீர்பால் பார்த்துட்டாரா? கண்டிப்பா அவர் மன்னர்கிட்ட போய் சொன்னாருன்னா நமக்கு தண்டனை கிடைக்குமே. அவருக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்களாம், நேரா அரசர்கிட்ட போயி, "பீர்பால் என்ன மானபங்கப்படுத்திட்டாரு. இந்தாங்க அவரோட சால்வ. இதுதான் சாட்சி." அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னுச்சாம். உடனே அந்த நாட்டு மன்னர் கடுங்கோவம் கொண்டாராம். இருந்தாலும் பீர்பால் கிட்ட போய், "நீ இந்த குற்றம் பண்ணியா?" அப்படின்னு கேட்கிற தைரியம் அவருக்கு இல்ல. அதனால அவர் என்ன பண்ணாராம், ஒரு கடிதம் எழுதினாராம் அந்த நாட்டுடைய சேனாதிபதிக்கு. அந்த கடிதத்தை எழுதி பீர்பால் கிட்ட குடுத்து, "இத கொண்டு போய் சேனாதிபதி கிட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பீர்பாலும் சரி கடிதம் தானே கொண்டு போய் குடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அத வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாராம். அப்ப வழியில ஒருத்தர் வந்து பீர்பால விருந்துக்கு கூப்பிட்டாராம். சரி, இப்ப இந்த நடந்த கதை வந்து 2வது உபதேசம். யாருடைய தவறையும் நம்ப பெருசா வெளிப்படுத்தக்கூடாது. அதாவது யார்கிட்ட குற்றம் இருந்தாலும் அத வெளிப்படுத்தக்கூடாது. அது முடிஞ்சிருச்சு. பீர்பால் அத வெளிப்படுத்தல. இப்ப அடுத்தது வாங்க போலாம். அவரு விருந்துக்கு பீர்பாலுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் விருந்துக்கு கூப்பிட்டாராம். அவரு அலுவலக விஷயமா போயிட்டுருக்கேன். வந்து விருந்துல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இல்லவே இல்ல. நீங்க வரத்துக்குள்ள விருந்தே முடிஞ்சிரும். வாங்க நீங்க சாப்பிட்டு அப்புறம் வேணா போங்க. உங்கள நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு பீர்பாலும் போய் சாப்பிட போனாராம். அவர் அந்த விருந்துல கலந்துகிட்டு இருந்தாராம். அப்ப அந்த விருந்து முடிச்சுட்டு இருந்த ஒரு காவலாளி பீர்பால பார்த்தாராம். அவர் கையில கழுதை இருந்ததையும் பார்த்தாராம். அவரு வேக வேகமா கிளம்பணும் அப்படின்னு ஒரு பதட்டத்தோட இருக்கிறதையும் பார்த்தாராம். உடனே அந்த காவலாளி பீர்பால் கிட்ட போயி, "வணக்கம். உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யட்டுமா?" அப்படின்னு கேட்டாராம். பீர்பாலோ, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னாராம். "இல்ல, நீங்க பதட்டமா இருக்க மாரி இருக்கு. அதான் கேட்டேன்" அப்படின்னு சொன்னாராம். உடனே பீர்பால், "ஆமா, நான் கொண்டு போய் இந்த கடிதத்த குடுக்கணும். ஆனா விருந்துக்கு கலந்துக்க சொல்லி இவரு என்ன கட்டாயப்படுத்தினாரு. அதனால வேற வழி இல்லாம கலந்துக்கிட்டேன். விருந்து இப்போதைக்கு முடியிற மாரி தெரியல. நிறைய பந்திகள் போய்க்கிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த காவலாளி, "நான் உங்களுக்கு உதவி செய்றேன்" அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலும் கடிதம் நேரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த காவலாளி கிட்ட குடுத்து விட்டாராம். அந்த காவலாளியும் கொண்டு போய் சேனாதிபதிட்ட குடுத்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வீதியில ஏதோ சலசலப்பு இருந்துச்சாம். பீர்பால் வெளியில வந்து பார்க்கும்போது அந்த கடிதத்தை கொண்டு போன காவலாளியுடைய தலை வெட்டப்பட்டு ஒரு தட்டுல வச்சு அந்த வீதியில எடுத்து போயிட்டு இருந்தாங்களாம். இத பார்த்த பீர்பாலுக்கு மிகுந்த ஆச்சரியம். இந்நேரம் அது பீர்பாலுடைய தலையா இருக்க வேண்டியது. அவருக்கு ஒண்ணும் புரியலையாம். அப்புறம் போய் அவர் மன்னர்கிட்ட இத பத்தி கேட்டாராம். மன்னர் பீர்பால் உயிரோட வந்ததையும் அந்த தட்டுல இருந்த தலை மாத்தி இருக்கதையும் பார்த்துட்டு, "நான் உன் தலையில வெட்ட சொன்னேன். கடிதத்தை நீ கொண்டு போலையா?" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பீர்பால் கேட்டாராம், "ஏன் எனக்காக எனக்கு இந்த தண்டனை?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, நீ ஒரு பணிப்பெண்ண மானபங்கப்படுத்திட்ட" அப்படின்னு சொன்னாராம். உடனே பீர்பால் சிரிச்சுட்டே சொன்னாராம், "தண்டனை சரியாக தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். "என்ன சொல்றீங்க? புரியல" அப்படின்னு. அன்னைக்கு அந்த பணிப்பெண்ணும் இந்த காவலாளியும் தான் அப்படி இருந்தாங்க. அந்த பணிப்பெண்ண மானபங்கப்படுத்தியது இந்த காவலாளியா தான் இருக்கணும். கண்டிப்பா குற்றம் செஞ்சவர் இவர்தான். அதனால தான் தண்டனை அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்ப இந்த 3வது, யாரு விருந்துக்கு கூப்பிட்டாலும் அத தவிர்க்காம போகணும்.
அப்படின்னு 3வது உபதேசம் சொல்லியிருப்பாங்க. அத தான் பீர்பால் இப்ப கடைப்பிடிச்சாரு. அப்படி அவர் கடைப்பிடிச்சதுனால தான் பீர்பாலோட தலை தப்பிச்சிருச்சு. அந்த உண்மையான குற்றவாளி மாட்டிக்கிட்டாரு. தான் தவற உணர்ந்த அந்த நாட்டு மன்னர் பீர்பால் கிட்ட தான் தவற உணர்ந்துட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாராம். கேட்டுட்டு அவர் என்ன சொன்னாராம், இனிமே நீங்க இந்த நாட்டுடைய அமைச்சரா இருங்க. எதையும் விசாரிக்காம தண்டனை நிறைவேற்ற சொன்னது என்னுடைய தப்பு தான். மன்னிச்சிருங்க பீர்பால் அப்படின்னு சொன்னாராம். பீர்பால் எனக்கு இனிமே இந்த நாட்டுல அமைச்சரா இருக்க விருப்பம் இல்ல. நான் என்னுடைய நாட்டுக்கே திரும்பி போறேன் அப்படின்னு சொன்னாராம். அவரு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னாராம். இருந்தாலும் விட முடியாது அப்படின்ட்டு அவரும் சொன்னாராம். அப்பதான் அவரு அந்த 4வது உபதேசத்த சொன்னாராம். யார்கிட்டயும் ஊழியம் செய்யக்கூடாது. ஆமா, இனிமே நான் யார்கிட்டயும் ஊழியம் செய்ய மாட்டேன். என்னுடைய சொந்த உழைப்பா நான் இருந்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இத கேள்விப்பட்ட அந்த நாட்டு மன்னர் ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு, சரி பீர்பால் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்ப அக்பர் வந்து பீர்பால தேடி ஆட்கள் அனுப்புனாராம். இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. தெரியாம கோவத்த திட்டிட்டேன். போய் அவன கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். சரியா பீர்பால் அந்த நாட்டுல இருந்து வெளியில வரும்போது அக்பருடைய காவலாளிகள் அங்க வந்துட்டாங்களாம். வந்துட்டு பீர்பாலை கூட்டிட்டு கொண்டு வந்து அக்பர்ட்ட விட்டுட்டாங்களாம். அக்பர் பீர்பாலை பார்த்தாராம். பீர்பாலும் அக்பரை பார்த்தாராம். பீர்பால் ரொம்ப வாடி வதங்கி போய் பார்த்தத அக்பர் ரொம்பவே மனசு நொந்து போய் பீர்பால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவரை கட்டி தழுவி அழுதாராம்.